ஓகே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, HTMLோட பேசிக் எலிமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். நான் போன வீடியோல உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட டவுன்லோட் பண்ண சொல்லி, லைவ் சர்வர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தேன். அப்படி நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த இந்த ஒரு ஐகான் உங்களுக்கு இருக்கும். ஸோ, இப்போ நம்ம ஒரு புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிப்போம். ரைட் கிளிக் பண்ணி நியூங்கிற ஆப்ஷனுக்குள்ளார ஃபோல்டர் அப்படின்னு நான் குடுத்தேன்னா, இங்க எனக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு பேரு குடுத்துக்கிறேன். இப்போ என்னன்னா, இப்போ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குல்ல, இத நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு, ஓப்பன் ஃபோல்டர்ன்னு இருக்கா? இந்த ஃபோல்டர நான் ஓப்பன் பண்ணி, என்னோட டெஸ்க்டாப்ல எக்ஸாம்பிள்ங்கிற ஃபோல்டர நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க ஓப்பன் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் குடுத்துக்கிறேன். செலக்ட் ஃபோல்டர் குடுத்தேன்னா, இங்க வந்துட்டு டூ யூ ட்ரஸ்ட் யுவர் ஆத்தர்ஸ் அப்படின்னு வரும். அது அப்படி வந்துச்சு அப்படின்னா, எஸ்ன்னு குடுத்துங்க. ஓகேவா? எஸ் ஐ ட்ரஸ்ட் எஸ் ஐ ட்ரஸ்ட் த ஆத்தர் அப்படின்னு குடுத்துங்க. இப்போ இங்க பாருங்க, இங்க ஒரு ஐகான் இருக்கா? இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள்ங்கிற ஃபோல்டர் விஎஸ் கோட்ல ஓப்பன் ஆயிருச்சு. இங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு நியூ ஃபைல் அப்படின்னு இங்க ஒரு ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி இப்போ ஒரு index.html அப்படின்னு ஒரு HTML ஃபைல நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். .html தான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் HTML ஃபைல்ஸ். இப்போ நீங்க பைத்தனுக்கு py, சிக்கு சி அப்படின்னு .c அப்படின்லாம் குடுக்குறீங்கல்ல, அது மாரி .htmlன்னு குடுத்தா, இது ஒரு HTML ஃபைலா உங்க கம்ப்யூட்டர் ரெகக்னைஸ் பண்ணிக்கும். அதுக்குள்ளார நான் இங்க ஒரு ஆல்ரெடி கோட் பண்ணி ஆல்ரெடி ஒரு கோட் இருக்கு என்கிட்ட. இங்க பாருங்க. இந்த கோட் ஆல்ரெடி இருக்கு. இந்த கோட நான் நான் உங்கள ஆல்ரெடி போன வீடியோல லைவ் சர்வர் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அத நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இங்க கீழ ரைட் பாட்டம்ல உங்களுக்கு கோ லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் HTML ஃபைல் உங்களுக்கு ஒரு வெப் பேஜா ஓப்பன் ஆகிரும். இங்க பாருங்க. இந்த உங்களுக்கு இங்க கோடு இருக்கா? இது HTML கோடு இது. HTML கோடு உங்களுக்கு வெப் பேஜா ஓப்பன் ஆகி, நம்ம குடுத்த இன்புட்டுக்கான அவுட்புட் இது. இங்க பாருங்க டெக்ஸ்ட் இருக்கு. நான் பேசிக்கா என்ன சொன்னேன் போன வாட்டி, HTMLங்கிறது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்னு. இப்ப இதையே நீங்க CSSலாம் குடுத்து நல்லா அழகா ஆக்கலாம். ஆனா, இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கு. டெக்ஸ்ட் இருக்கு, லைன் இருக்கு, இங்க லிங்க் இருக்கு, இங்க இமேஜ் இருக்கு, ஒரு YouTube வீடியோ கூட நமக்கு இருக்கு. இப்ப இத நம்ம ரீகிரியேட் பண்ண போறோம் இந்த வீடியோல. ரீகிரியேட் பண்ணி நம்ம பேசிக் டாக்ஸ பத்தி படிக்க போறோம். பேசிக் எலமெண்ட்ஸ பத்தி, HTML எலமெண்ட்ஸ பத்தி நம்ம படிக்க போறோம். அதுக்கு நம்ம இத அப்படி ஓரமா வச்சுக்குவோம். இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பயுமே ஒரு HTML ஃபைல கிரியேட் பண்றப்போ, அந்த டாக்குமெண்ட் டைப் இருக்குல்ல, நீங்க இப்போ டாக்குமெண்ட் எழுத போறீங்க. அந்த டாக்குமெண்ட்டுக்கான டைப்பு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிறணும். டாக் டைப் HTML அப்படின்னு நீங்க டைப் பண்ணிக்கணும். அதுக்கு கீழ HTML ஒரு டாக். இப்போ இந்த ஓப்பன் பண்ணி இங்க ஆங்குலர் பிராக்கெட்ட ஓப்பன் பண்ணி, இங்க ஆங்குலர் பிராக்கெட்ட ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்றோம்ல, இதுதான் நம்ம டாக்ன்னு சொல்லுவோம். ஜஸ்ட் இட்ஸ் இது இது ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் HTMLன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நான் சின்டாக்ஸ் சொல்லிட்டுருக்கேன். எப்பயுமே HTML டாக்குள்ளார தான் உங்களோட மீதி எல்லா டாகுமே இருக்கும். இதுக்குள்ளார 2 டாக் முக்கியமான டாக் இருக்கும். ஒண்ணு ஹெட் டாக். இப்ப நீங்க ஒரு பர்ட்டிகுலர் டாக் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, அந்த டாக்க நீங்க திரும்பி குளோஸ் பண்ணிறணும். ஏன் அப்படின்னா, ப்ரௌசர்ங்கிறது ஒரு மேஸ்திரி மாரி. நீங்க இப்போ ஒரு டிசைனர்ன்னு வச்சுக்கங்க. டெவலப் பண்றீங்க. ஒரு வீட கட்டணும். வீட கட்டுறதுக்கு நீங்க டிசைனரா என்ன பண்ணுவீங்க?
ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவீங்களா? எனக்கு இந்த வீடு இந்த இந்த இவ்ளோ ரூம் இருக்கணும். ஒரு 2 ரூம் இருக்கணும். ஒரு கிச்சன் இருக்கணும். ஒரு பாத்ரூம் இருக்கணும். ஒரு ஹால் இருக்கணும். இப்படி நீங்க பேசிக் ஸ்ட்ரக்சரா நீங்க டிசைன் பண்ணுவீங்க. அதுதான் நீங்க இங்க கோடுன்னு வச்சுக்கங்க. இந்த HTML கோட் தான் இந்த டிசைன். ஒரு டிசைனர் பண்ற ஒரு 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 டிராயிங். அத எடுத்துட்டு போய் ஒரு மேஸ்திரி கிட்ட குடுக்குறீங்க. அந்த மேஸ்திரி தான் இங்க ப்ரௌசர். அந்த மேஸ்திரி என்ன பண்ணுவாரு? அந்த டிசைன பாப்பாரு. பாத்துட்டு, சரி அவருக்கு வந்துட்டு டிசைன் இப்படி அப்படி மாத்தணும்லாம் அவருக்குலாம் தெரியாது. அவரு நீங்க குடுக்குற டிசைன எடுத்து அவங்களோட அவங்களோட ஆளுங்க இருப்பாங்கல்ல, கட்டுறவங்க. அவங்க கிட்ட போய் குடுத்துட்டு, இது மாரி கட்டுங்க அப்படின்னு அவரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாரு, அந்த டிசைன பாத்து, சரி இங்க 5 ரூம், இங்க 2 ரூம் இருக்கு, இங்க ஒரு ஹால் இருக்கு, இங்க ஒரு கிச்சன் இருக்கு அப்படின்னு அந்த மேஸ்திரி அ அந்த எம்ப்ளாயீஸ் கிட்ட சொல்லுவாங்க. அவங்க கட்டுவாங்க. ஓகேவா? ஸோ, அதேதான் இங்க மேஸ்திரி தான் இங்க ப்ரௌசர். நீங்க கோட எடுத்துட்டு போய் ப்ரௌசர் கிட்ட குடுத்துறீங்க. ப்ரௌசர் வந்துட்டு படிச்சு பார்க்கும். உங்களோட கோட படிச்சு பார்த்துட்டு, அதுக்கு இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு ரூம்னு வச்சுக்கங்களேன். இந்த HTMLங்கிறது ஒரு ரூமு, ஹெட்டுங்கிறது ஒரு ரூம்லாம் வச்சுக்கங்களேன். அதுக்கு தெரியும். சரி இங்க வந்துட்டு ஒரு ஹெட்டுங்கிற டேக் ஓப்பன் ஆயிருக்கு. இங்க குளோஸ் ஆயிருச்சு. அப்பன்னா இங்க வந்துட்டு ஹெட்டுங்கிற கன்டென்ட் இங்க வரணும். ஹெட்டுக்கான கன்டென்ட் இங்க வரணும். அப்புறம் பாடி. பாடிக்குள்ள தான் வந்துட்டு உங்களோட வெப்பேஜுக்குள்ள இருக்க எல்லா கன்டென்ட்டுமே பாடிங்கிற டேக்குள்ளார தான் வரும். ஹெட்டுங்கிற டேக் என்னன்னா, உங்களோட வெப்சைட்டுக்கான இன்ஃபர்மேஷன். நான் இப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு. இத நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணியிருந்தது. இப்ப இதுக்குள்ளார இங்க HTML கம்ப்ளீட் டெமோன்னு இருக்கா? இது உங்களோட வெப்சைட்டோட டைட்டில். வெப்சைட்டுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். வெப்சைட்டோட ஒரு ஹெட்டிங். அப்பன்னா, அத நீங்க ஹெட்டுங்கிற ஒரு டேக்குள்ளார தான் குடுப்பீங்க. நம்ம இப்ப இங்க ஹெட்டுங்கிற டேக்குள்ளார டைட்டில்னு ஒரு டேக் இருக்கு. டைட்டில் டேக் யூஸ் பண்ணி அதுக்குள்ளார நமக்கு நமக்கு என்ன டைட்டில் வேணுமோ, நம்ம வெப் பேஜுக்கான டைட்டில நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நம்ம இங்க HTMLன்னு குடுப்போம். HTMLன்னு குடுத்து வச்சுக்க. நெக்ஸ்ட்டு. நான் இங்க இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு ஒரு வெப் பேஜுக்கு உள்ளார ஒரு கன்டென்ட் வேணும்ல. ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம கீழ இங்க ரைட் பாட்டம்ல கோ லைவ்ன்னு இருக்கா? இத நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் என்ன ஆகுதுன்னு. இங்க பாருங்க ஒரு பிளாங்க் வெப் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஆனா அதோட டைட்டில் மட்டும் என்னது? HTML. நம்ம ஸ்பெசிஃபை பண்ண HTMLன்னு வந்துருச்சு. ஆனா எனக்கு இந்த பிளாங்க் பேஜ்க்குள்ளார எனக்கு இது மாரி கன்டென்ட் வேணும். இந்த வெப் பேஜ்ல இருக்குல்ல, இந்த மாரி கன்டென்ட்ட நம்ம இங்க கொண்டு வரப்போறோம். எப்படி கொண்டு வரப்போறோம்னு நான் காமிக்கிறேன். இந்த இடத்துக்குள்ளார நான் என்ன கன்டென்ட் போடனாலும் எங்க எங்க கொடுக்கணும்னு சொன்னேன்? பாடிங்கிற இந்த டேக்குள்ளார நம்ம கொடுக்கணும். இத நான் ரைட் சைட்ல இப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இங்க நான் உங்களுக்கு பேரலலா உங்களுக்கு இந்த வெப் பேஜையும் நான் காமிக்கிறேன். இதுதான் நம்ம குடுத்துருக்க இன்புட். நம்ம இப்பொழுதைக்கு என்ன குடுத்துருக்கோம்? HTMLன்னு டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம மேஸ்திரிங்கிற ப்ரௌசர் வந்துட்டு நமக்கு அது ஒரு HTML பேஜ் ஓப்பன் பண்ணி குடுத்துருச்சு. ஹெட்டுனா அதுக்கு தெரிஞ்சு நம்ம ஹெட் இருக்கு. அதுக்கான டைட்டில் இருக்கு அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப HTMLன்னு இங்க டைட்டில் குடுத்துருச்சு. ரெண்டர் ஆகிருச்சு நமக்கு UIல. இப்ப நமக்கு இங்க என்ன வேணும்னா, இங்க பாருங்க. இங்க வெல்கம் டூ மை HTML டெமோன்னு இருக்கா? அதே இது எனக்கு இங்கேயும் வரணும். வெல்கம் டூ மை HTML டெமோ அப்படின்னா, எனக்கு H1 அப்படிங்கிற ஒரு டேக்க நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு 2 டேக் டெக்ஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 2 டேக் இருக்கு. ஒண்ணு H1 அப்படிங்கிற ஹெட்டிங் டேக். இதுக்குள்ளார வெல்கம் டூ HTML டெமோ அப்படின்னு நான் ஒரு டெக்ஸ்ட் குடுத்துட்டு, நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் குடுத்தேன் அப்படின்னா, சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் இங்க பாருங்க. உங்களுக்கு வெப் பேஜ்ல பாடி இருக்கா? பாடிக்குள்ளார உங்களுக்கு வெல்கம் டூ HTML டெமோ அப்படின்னு ஒரு கன்டென்ட் வந்துருச்சு. புரியுதா? இதுதான் பாடி டேக்குள்ளார H1ங்கிற ஒரு டேக் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயம். ஒரு ஆக்ஷன். ஓகேவா? எனக்கு இப்போ பாடிக்குள்ளார ஒரு கன்டென்ட் கிடைச்சிருச்சு. இங்க இன்னொன்னு கமெண்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. கமெண்ட்னா என்னன்னு. பைத்தன் கோட் பண்ணாலும், கோட் பண்ணாலும் கமெண்ட் நீங்க எழுதியிருப்பீங்க. அந்த கமெண்ட் என்னன்னா, ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்க குடுக்குற சில இன்ஃபர்மேஷன். இப்போ எனக்கு இங்க வந்துட்டு இது ஹெட்டிங். அப்பன்னா நான் இங்க பாருங்க. இந்த ஆங்குலர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டு 2 ஹைஃபன் குடுத்தீங்கன்னா, VS கோடே உங்களுக்கு மீதி இந்த ஆரோ மார்க்கும் உங்களுக்கு வந்துரும். இப்போ நான் ஹெட்டிங் அப்படின்னு
இங்க நான் குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இது வந்துட்டு எனக்கு பர்சனலா எனக்கு வந்துட்டு நான் குடுத்துருக்கேன். எனக்கு நாள பின்ன இந்த ஃபைல நான் பார்க்குறேன் அப்டின்னா, எனக்கு புரியணும்ல நான் என்ன எழுதியிருக்கேன்னு. நீங்க இன்னைக்கு எழுதுறீங்க, ஒரு 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃபைல பார்க்குறீங்க அப்டின்னா, உங்களுக்கு கண்டிப்பா மறந்திருக்கும் அந்த என்ன கோடு இருக்குன்னு. ஸோ, நீங்க ஜஸ்ட் அதுக்கு ஒரு டைட்டில் மாரி குடுத்துக்கிறீங்க. இது ரன் ஆவாது. இந்த ஏரோ மார்க் உள்ள இருக்குல்ல, இது எதுவுமே ரன் ஆவாது உங்க ப்ரௌசர்ல. இப்ப நம்ம ஹெட்டிங் குடுத்தாச்சு. H1ங்கிற டேக். இங்க பாருங்க, டேக்னா என்னன்னா, இந்த ஒரு ஆங்குலர் பிராக்கெட்ட ஓப்பன் பண்ணி இந்த ஆங்குலர் பிராக்கெட்ட ஓப்பன் பண்ணி இங்க குளோஸ் பண்ணா, அது ஒரு டேக்ன்னு சொல்லுவோம். இது மாரி டேகுக்கு எல்லாமே நீங்க குளோஸும் பண்ணணும். ஏன்னா, உங்க மேஸ்திரி உங்க ப்ரௌசருக்கு தெரியணும்ல. இப்ப H1 ஹெட்டிங் டேக் நீங்க குடுக்குறீங்க. வெல்கம் டூ மை HTML டெமோன்னு வெல்கம் டூ HTML டெமோன்னு நீங்க உங்க டெக்ஸ்ட் குடுக்குறீங்க. ஆனா, அதுக்கு தெரியணும்ல எங்க ஓப்பன் ஆகி எங்க குளோஸ் ஆகுது, எங்க வரைக்கும் முடியுதுன்னு தெரியணும்ல. அதுக்கு தான் நம்ம இங்க குளோசிங் டேக்ன்னு குடுத்துடுறோம். இங்க H1ங்கிறது வந்துட்டு இங்க ஓப்பன் ஆகுது, இங்க குளோஸ் ஆகுது அப்படின்னு தெரியும். H1 ஏன் அங்க நம்பர் இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா அந்த ஹெட்டிங் டேக்ல H1 டூ H6 வரைக்கும் இருக்கு. நான் இப்போ H6 யூஸ் பண்ணி காமிக்கிறேன். H6 யூஸ் பண்ணி அதே இது வெல்கம் டூ HTML டெமோ அப்படின்னு நான் குடுத்துட்டு சேவ் பண்றேன். இங்க பாருங்க. லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெல்கம் டூ HTML டெமோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அ சைஸ் சின்னதாவே உங்களுக்கு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கா? அதுதான். H1னா உங்களுக்கு பெரிய ஹெட்டிங்கா வரும். H6னா உங்களுக்கு சின்ன ஹெட்டிங்கா வரும். அதான் H1லேருந்து H6 வரைக்கும் அந்த சைஸ் ரேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு மாறும். உங்களுக்கு அப்படியே கம்மியாயிட்டே வரும். இப்ப ஹெட்டிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பேராகிராஃப். இப்ப இந்த இந்த இதுல என்ன இருக்கு? நெக்ஸ்ட் இங்க ஒரு டெக்ஸ்ட் இருக்கா? இது பேராகிராஃபா? திஸ் பேஜ் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் பேசிக் HTML எலிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஸோ, நம்ம இங்க பேராகிராஃப் டேக்க நான் என் ஃபர்ஸ்ட்டு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு கமெண்ட் குடுத்துக்கிறேன். பேராகிராஃப் பேராகிராஃப் அப்படின்னு கமெண்ட் குடுத்துட்டு, பேராகிராஃப் P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேராகிராஃப். Pங்கிற ஒரு டேக்க நான் இங்க குடுக்குறேன். அதுக்குள்ளார திஸ் இஸ் அ டெமோ வெப் பேஜ் அப்படின்னு நான் இங்க ஜஸ்ட் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் குடுக்குறேன். இப்போ நான் இத கண்ட்ரோல் எஸ் குடுத்து நான் சேவ் பண்றேன் நம்மளோட ஃபைல. லெஃப்ட் சைட்ல பாருங்க. திஸ் இஸ் அ டெமோ வெப் பேஜ் அப்படின்னு உங்களுக்கு ரெண்டர் ஆயிருச்சு. பேராகிராஃப். ஓகேவா? இதுதான் பேராகிராஃப் டேக். நெக்ஸ்ட் அதே மாரி ஃபார்மேட்டிங் டேக்ன்னு இருக்கு. உங்களுக்கு வர அந்த திஸ் இஸ் அ டெமோ வெப் பேஜ்ன்னு இருக்குல்ல, இது நார்மலா ஸ்டைல்ல இருக்கு. இதுலயே நீங்க கொஞ்சம் ஸ்டைல் பண்ணலாம். போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், ஹைலைட் இது மாரி சில ஸ்டைலிங் பண்ணலாம். அதான் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அது வந்துட்டு நான் இங்க கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு, இதுக்குள்ளார 4 டேக் இருக்கு. இங்க பாருங்க. நான் லெஃப்ட் சைட்ல ஆல்ரெடி இருக்க வெப்சைட்ல காமிக்கிறேன். போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், ஹைலைட்டட். உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃபார்மேட் ஆகி உங்க டெக்ஸ்ட் வந்திருக்கா? அதான் நம்ம இப்ப ரீகிரியேட் பண்ண போறோம். அத நான் இப்ப இங்க காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இங்க ஒரு ஹெட்டிங் குடுத்துப்போம். டேக் யூஸ் பண்ணி இதுக்குள்ளார ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அப்படின்னு நான் ஒரு ஹெட்டிங் குடுத்துட்டு, அதுக்கு கீழ எனக்கு போல்டா எனக்கு ஒரு லெட்டர் வேணும். ஒரு வேர்ட் வேணும். அப்படின்னா பிங்கிற ஒரு டேக்க நான் யூஸ் பண்றேன். பிங்கிற டேக்க யூஸ் பண்ணா, இதுக்குள்ளார நம்ம என்ன கன்டென்ட் குடுத்தாலும் இந்த ஓப்பன் ஆகி இங்க குளோஸ் ஆகுதா? இதுக்குள்ளார நம்ம என்ன கன்டென்ட் குடுத்து சேவ் பண்ணாலும், அது எனக்கு போல்டா வரும். இங்க பாருங்க. BOLD அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு இங்க போல்டா தெரியுதா? நெக்ஸ்ட் எனக்கு இட்டாலிக்கா வேணும். எனக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா அந்த ஸ்டைல்ல வேணும் அப்படின்னா, டேக் யூஸ் பண்ணுவோம். டேக் இங்க ஓப்பன் ஆகி குளோஸ் பண்ணிட்டோம். இதுக்குள்ளார இட்டாலிக் அப்படின்னு நான் சும்மா இங்க டைப் பண்றேன். டைப் பண்ணி இங்க நான் கண்ட்ரோல் எஸ் குடுத்துட்டேன் அப்படின்னா, பக்கத்திலேயே பாருங்க இட்டாலிக் அப்படின்னு உங்களுக்கு அந்த இட்டாலிக் ஸ்டைல்ல உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்துருச்சு. அதே மாரி தான் இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, அண்டர்லைன். அண்டர்லைனுக்கு யூங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம். அண்டர்லைன். இத நான் கண்ட்ரோல் எஸ் குடுத்துக்கிறேன். இங்க பாருங்க. இப்ப அண்டர்லைன்ங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு அண்டர்லைன் ஆகி வருதா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் ஹைலைட் பண்றதுக்கு மார்க் அப்படின்னு ஒரு டேக்க யூஸ் பண்றோம். மார்க் டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க பாருங்க. ஹைலைட் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஹைலைட்ன்னு குடுத்துட்டு நான் கண்ட்ரோல் எஸ் குடுக்குறேன்.
பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ஹைலைட் அப்படின்னு டெக்ஸ்ட் வந்து ஹைலைட் ஆகி காமிக்குது. இப்போ நீங்கள் ஹைலைட் தான் கொடுக்கணும்னு இல்லை, இதில் நீங்கள் சும்மா என்ன வேணாலும் ஃப்ளாவர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அதே இது உங்களுக்கு ஹைலைட் ஆகி வந்துருச்சு. ரைட் சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஹைலைட் ஆகி வந்துருச்சு. ஆனால் எனக்கு எல்லாமே ஒரே லைனில் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே அடுத்தடுத்த லைனில் வந்திருக்கா. எனக்கு அடுத்தடுத்த லைனில் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே பிஆர் டேக், பிஆர் லைனை பிரேக் பண்ணும். ஒவ்வொரு லைனும் பிரேக் பண்ணால் தானே அடுத்தடுத்த லைனுக்கு வரும். பிஆர் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்க, அடுத்த லைனுக்கு வந்துருச்சு. இப்போ இங்கேயும் ஒரு பிஆர் டேக் யூஸ் பண்ணுறேன், அடுத்த லைனுக்கு வந்துருச்சு. இப்போ இது கீழேயும் ஒரு பிஆர் டேக் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு எல்லாமே அடுத்தடுத்த லைனில் வந்துருச்சு. இங்கே நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணலாம், இதுக்கு எல்லாத்துக்குமே ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பிஆர் டேக்கு நம்ம க்ளோஸே பண்ணல, ஆனால் அந்த டேக் ஒர்க் ஆகுது. இந்த டேக் பேர் தான் செல்ஃப் க்ளோசிங் டேக்னு சொல்லுவோம். சில டேக்ஸ் அது மாதிரி செல்ஃப் க்ளோசிங்காக இருக்கும். ஏன்னா அதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கான, இப்போ இந்த பிங்கிற டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, அப்போ தான் இந்த ப்ரௌசருங்கிற மேஸ்திரிக்கு தெரியும், சரி இந்த டேக் ஓப்பன் பண்ணி இந்த டேக் க்ளோஸ் இருக்கு, அந்த உள்ளே இருக்க எல்லா கண்டென்ட்டுக்கும் நம்ம இந்த பர்டிகுலர் அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு ப்ரௌசருக்கு தெரியும். ஆனால் பிஆர் டேக் ஜஸ்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு விட்டுரும், அதுக்கு நடுவில் கண்டென்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது செல்ஃப் க்ளோசிங், நீங்கள் வெறும் பிஆர்னு கொடுத்தா போதும். இப்போ நமக்கு ஃபார்மேட்டிங் டேக்ஸும் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு மை ஹாபீஸ். இங்கே ஒரு லிஸ்ட் இருக்கா, லிஸ்ட்லேயே 2 டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்குது, இது முக்கியம். ஒன்று அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு, இன்னொன்று ஆர்டர்ட் லிஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இது ஜஸ்ட் அன்ஆர்டராக தான் இருக்குது. இங்கே 1 2 3 நீங்கள் ஆர்டர் கொடுக்கல, ஆனால் இங்கே அதே 1 2 3 ஆர்டர் ஆகி இருக்குது. இங்கே இது 2 லிஸ்ட்டு, இது அன்ஆர்டராக இருக்குது, இது ஆர்டர் ஆகி இருக்குது. அப்படின்னா இப்போ நான் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் உங்களுக்கு எப்படி டைப் பண்ண அப்படின்னு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம இங்கே ஒரு கமெண்ட் கொடுத்துப்போம், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எனக்கு இப்போ நான் இங்கே ஒரு இதுவும் கொடுத்துக்கிறேன். இங்கே மை ஹாபீஸ் அப்படின்னு இங்கே ஒரு ஹெட்டிங் இருக்கா, அதே மாதிரி இங்கே ஒரு ஹெட்டிங்கும் நான் கொடுத்துக்கிறேன். H3 யூஸ் பண்ணோம். H3 யூஸ் பண்ணி மை ஹாபீஸ் அப்படின்னு மை ஹாபீஸ்ன்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி நம்மளோட வெப்பேஜுக்கு போவோம். மை ஹாபீஸ்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு இதுக்குள்ளார ஒரு லிஸ்ட் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, யூஎல், அதாவது அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு, யூஎல் அதை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளார தான் நம்மளோட எல்லா லிஸ்ட்டையும் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு 2 லிஸ்ட்டு கொடுப்போம், அந்த லிஸ்ட்டுக்கு என்ன கொடுக்கணும்னா எல்ஐ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இதுக்குள்ளார மை ஹாபீஸ் வந்துட்டு பிளேயிங் ஃபுட்பால் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது ஒரு லிஸ்ட்டு. அதுக்கு அடுத்து ஒரு லிஸ்ட்டு எல்ஐ, இங்கே ரீடிங் புக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், உங்களுக்கு லிஸ்ட்டு வந்துட்டு வந்துருச்சு. இந்த இடத்துல எல்லாம் பக்கத்தில் வந்தது. பிஆர் டேக் யூஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்து கொண்டு போனோம். ஆனால் நம்ம இங்கே பிஆர் டேக் யூஸ் பண்ணல பாருங்கள். இது ஏன்னா இது லிஸ்ட்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு ஒவ்வொரு லிஸ்ட்டும் ஒவ்வொரு லைனில் தான் வரும். இந்த மாதிரி யூஎல் கொடுத்து உள்ளார எல்ஐங்கிற டேக்கை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு லைனில் தான் அந்த லிஸ்ட் எல்லாமே வரும். இப்போ இதெல்லாம் பாருங்கள், புல்லட்டின் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு. எனக்கு இதே ஒரு ஆர்டர் ஆகி வரணும், 1 2 3 நான் ஆர்டர் பண்ணணும். அதை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதே மாதிரி கமெண்ட்ஸில் கொடுத்துக்கிறேன். கமெண்ட் கொடுத்து ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஆர்டர்ட் லிஸ்ட்டில் இப்போது அதே மாதிரி ஒரு இது என்னது ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஹெட்டிங்கில் ஸ்டெப்ஸ் டு லேர்ன் இது வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளார எனக்கு ஆர்டர் லிஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்புன்னு எனக்கு வரணும். அப்போனா 1 2 3ன்னு கொடுக்கணும்ல. புல்லட்டின் பாயிண்ட்ஸில் கொடுத்தா எனக்கு அது கரெக்டாக இருக்காது. எனக்கு இங்கே ஆர்டர் ஆகி வரணும். அப்படிங்கிறப்போ நான் ஓஎல்ங்கிறது ஆர்டர்டு லிஸ்ட்டு, அதை நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார அதே மாதிரி எல்ஐ டேக் தான் யூஸ் பண்ணோம். எல்ஐ டேக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா லேர்ன் ஹெச்டிஎம்எல்.
லேர்ன் HTML இது ஃபர்ஸ்ட் லிஸ்ட். அடுத்து அதே மாதிரி எல்ஐ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறோம். லேர்ன் CSS. அதே மாதிரி 3வது ஸ்டெப் என்னன்னா லேர்ன் ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ இதை பாருங்க, இதே நான் இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணோன்னா இங்கே பாருங்க லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் டு லேர்ன் வெப் டெவ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்துருச்சு. அதுக்குள்ளார 1 2 3 அப்படின்னு ஆர்டர் ஆகி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆர்டர்ட் லிஸ்ட். புரியுதா? ஸோ பாருங்க, நம்ம இப்போ ஹெட்டிங் பேராகிராஃப் டேக் பார்த்தாச்சு, உங்களுக்கு ஃபார்மேட்டிங் டேக்ஸ் பார்த்தாச்சு, லிஸ்ட் 2 டைப் ஆஃப் லிஸ்ட்டும் பார்த்தாச்சு. ஆர்டர்ட் அன்ஆர்டர்டு ஆர்டர்ட் ரெண்டுமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வெப்பேஜஸில் நிறையா நீங்கள் பார்க்குற ஒரு விஷயம் லிங்க். நிறைய லிங்க் இருக்குமா, அந்த லிங்க்கை நீங்கள் எப்படி கொண்டு வருது அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். லிங்க்ல ஆங்கர் டேக் ஒன்று யூஸ் பண்ணும். ஆங்கர் டேக்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஏங்கிற ஒரு டேக் கொடுப்போம். ஏங்கிற டேக்ல இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு இங்கே லிங்க் கொடுத்தாகணும். நீங்கள் எந்த பர்டிகுலர் வெப்பேஜை லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த ஒரு பர்டிகுலர் URL இருக்கும்ல, அது நீங்கள் இங்கே பாருங்க, அந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே href அப்படின்னு நீங்கள் ஒரு ஆட்ரிபியூட், அந்த பர்டிகுலர் டேகுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். href அப்படின்னு நீங்கள் கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளார உங்களுக்கு எந்த வெப்பேஜை லிங்க் பண்ணணுமோ அதோட லிங்க் எடுத்துகிட்டு வந்து அதை பேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் ஒரு புது இது போயிட்டு நான் இங்கே facebook.com அப்படின்னு நான் இங்கே ஃபேஸ்புக் போயிட்டு நான் இதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த பர்டிகுலர் வெப்பேஜுக்கான URL இது தானே. நான் இப்போ இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைட் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த hrefல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த பர்டிகுலர் இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணால் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே வரல பாருங்கள். எங்கேயுமே லிங்க்கு காணோம். ஏன் காணோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் லிங்க்கை மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. அந்த லிங்க்குக்கான டெக்ஸ்ட்டை நீங்கள் கொடுக்கவே இல்லை. நான் இங்கே ஃபேஸ்புக் அப்படின்னு நான் இப்போ டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணேன். இந்த டேக்குள்ளார இங்கே பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே நடுவில் கண்டென்ட் இருக்கும்ல, அந்த கண்டென்ட்டுக்கு அந்த கண்டென்ட்டில் நான் ஃபேஸ்புக் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் எனக்கு ஃபேஸ்புக் அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. இந்த ஃபேஸ்புக்குங்கிறது நீங்கள் கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த லிங்க்கை வந்துட்டு ஆட்ரிபியூட்டாக, அதாவது ப்ராப்பர்ட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் ஆங்கர் டேகுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க லிங்க்கை. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ ஃபேஸ்புக் அந்த பர்டிகுலர் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பர்டிகுலர் டொமைனை ஓப்பன் பண்ணிட்டோம் நம்மளோட வெப் பேஜ்லேயே. இப்போ நான் திரும்பி பின்னாடி போய்க்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம லிங்க்கும் கொடுத்தாச்சு. அடுத்து எனக்கு நடுவில் ஒரு லைன் வேணும். இப்போ இந்த லிஸ்ட்டு இப்போ எல்லாமே அப்படியே ஒன்றா வந்துகிட்டே இருக்கா. எனக்கு இப்போ நடுவில் ஒரு லைன் வேணும். இந்த கம்பார்ட்மெண்ட்ஸை நான் லைக் தனித்தனியாக கொண்டு வரணும் அப்படின்னா ஹெச்ஆர் அப்படின்னு ஒரு டேக் இது ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். இதை நான் கொடுத்து நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நடுவில் ஒரு லைன் வந்துச்சு பாருங்க. இப்போ இந்த கம்பார்ட்மெண்ட் நம்ம இப்போ செப்பரேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இது ஒரு டேக், இது ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். ஓகேவா? இதை பார்த்துங்க. இப்போது நெக்ஸ்ட்டு லிங்க்கும் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா இமேஜ். இப்போ நீங்கள் நிறைய இமேஜ் பார்ப்பீங்க வெப்பேஜில். இமேஜ் ஒரு முக்கியமான விஷயம்தான். ஸோ இமேஜுக்கு நம்ம என்னென்னா இதில் IMGங்கிற ஒரு டேகும் SRC அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இமேஜுக்கு டேகு நம்ம எப்படி லிங்க் ஏங்கிற ஒரு டேக்கு நம்ம லிங்க் href யூஸ் பண்ணி நம்ம லிங்க்கை ஸ்பெசிஃபை பண்ணமோ, அதே மாதிரி உங்களோட இமேஜ் பார்த்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும்ல எங்கே உங்களோட இமேஜ் இருக்குது அப்படின்னு. அந்த இமேஜுக்கான பார்த்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கான ஆட்ரிபியூட் தான் SRC, சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் அதை டைப் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட் பண்ணிப்போம். இமேஜ்னு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கமெண்ட்டு கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு கிடையாது. ஜஸ்ட்டு உங்களோட ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் கொடுக்கறது ஒரு நல்ல பழக்கம். IMG அப்படின்னு நான் கொடுத்துட்டு இதுவும் ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக் தான். IMGயில் SRC அப்படின்னு ஒரு சோர்ஸுங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், நான்
என்னோட ப்ரௌசர்ல இமேஜ்ன்னு நான் டைப் பண்றேன். இமேஜஸ்ன்னு டைப் பண்ணிட்டு, எனக்கு இப்ப நெறைய இமேஜ் வந்திருக்கு. எனக்கு இந்த அ பாருங்க நான் இமேஜ்க்குள்ள போய்க்கிறேன். இமேஜ்க்குள்ள போய்க்கிறேன் இப்போ. காப்பி இமேஜ் லிங்க். இங்க காப்பி லிங்க்ன்னு இருக்கும். நீங்க அத கிளிக் பண்ணிறக்கூடாது. அது அந்த வெப் பேஜ்க்கான லிங்க்கு. நீங்க ஜஸ்ட் இமேஜோட லிங்க்க தான் காப்பி பண்ணணும். இமேஜோட லிங்க்க நான் இப்ப இங்க காப்பி பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க சோர்ஸ்ன்னு இருக்கா? இங்க சோர்ஸ் அந்த இடத்துல நான் இந்த பர்ட்டிகுலர் லிங்க்க நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணா லிங்க் ரொம்ப பெருசா போயிருச்சு. அதனால இது ரொம்ப தள்ளி போயிருச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, என்ன பண்ணுவேன்னா, விஎஸ் கோட்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு, ஃபார்மேட் டாக்குமெண்ட்ன்னு இருக்கா? இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது கொஞ்சம் லைன பிரேக் பண்ணி தரும். அப்பயுமே அது ரொம்ப பெருசா தான் இருக்கு. லிங்க் ரொம்ப பெரிய லிங்க். ஓ! பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம இங்க சோர்ஸ்ன்னு குடுத்துட்டோமா? நான் ஃபுல்லா இது பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க. சோர்ஸ் வந்துட்டு இவ்ளோ பெரிய லிங்க். நம்ம பேஸ்ட் பண்ணது இவ்ளோ பெரிய லிங்க் வந்திருக்கு. பாட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கும். ஓகே. இப்போ நம்ம இத சேவ் பண்ணிட்டு நம்மளோட அவுட்புட்ட பார்ப்போம். இங்க பாருங்க. இமேஜ் கிடைச்சிருச்சு பாருங்க. நான் என்ன பண்ணேன், இப்ப இந்த ப்ரௌசர் என்ன என்ன பண்ணியிருக்கு, நம்ம ஃபைல்ல ஜஸ்ட் இமேஜோட லிங்க்க நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ப்ரௌசர் என்ன பண்ணும், அந்த ஃபைல வந்துட்டு நம்ம இந்த இந்த பர்ட்டிகுலர் HTML ஃபைல படிச்சு பார்த்துட்டு, அது படிச்சுட்டு இருக்கப்பயே அதுக்கு தெரியும். சரி இமேஜ்ன்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க நம்மளோட வெப் பேஜ்ல இன்ஸ்டெட் ஒரு இமேஜ் ரெண்டர் பண்ணணும். அதுக்கான பாத் இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும். அப்படி பார்க்கும். அந்த நம்ம லிங்க்க வந்துட்டு நம்ம இங்க குடுத்துருக்கோமா, அந்த லிங்க் வந்துட்டு டைரக்ட்டா அது போயி ஏதோ ஒரு சர்வர்ல நான் சொன்ன மாரி அந்த இமேஜ் இருக்கும். அத எடுத்துட்டு வந்து உங்களுக்கு அத வந்துட்டு ரெண்டர் பண்ணி குடுத்துரும். ஓகேவா? இப்ப வெப் பேஜ்ல நீங்க லிங்க்க யூஸ் பண்ணி உங்களோட இமேஜ நீங்க எம்பெட் பண்ணிட்டீங்க. இது ஒரு டைப். இப்ப அதே ஜஸ்ட் இந்த லிங்க்ல ஒரே ஒரு லெட்டர மட்டும் நம்ம எடுத்துருவோம். லெட்டர எடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணி பார்ப்போம். அந்த இமேஜ் என்ன ஆகுதுன்னு. இங்க என்ன ஒரு லெட்டரா இருக்கு. ஆ பாருங்க. நான் ஒரு லெட்டர எடுத்துட்டேன் அந்த லிங்க்ல இருந்து. அப்போ எனக்கு இங்க இமேஜ் காணாம போயிடுச்சு. ஏன்? லிங்க் தப்பான லிங்க். இந்த லிங்க்ல ஒரு இமேஜே கிடையாது. எந்த சர்வர்லயும். அப்பன்னா இந்த மாரி ஒரு ஐகான் வந்துரும். இத நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இமேஜ் லோட் ஆவலன்னா அப்புட்ன்னா, இந்த ஒரு இமேஜ் வந்து இந்த ஒரு ஐகான் வந்திருக்கும். எனக்கு ஓகே. இப்ப நீங்க லிங்க்க யூஸ் பண்ணி எப்படி இமேஜ் கொண்டு வரது அப்படின்னு நீங்க கத்துருப்பீங்க. அடுத்து நான் இன்னொன்னு சொன்னேன்ல. இமேஜ ஒண்ணு லிங்க் யூஸ் பண்ணி நீங்க இமேஜ எம்பெட் பண்ணலாம். இன்னொன்னு இமேஜோட பாத். இமேஜ நீங்க லோக்கலா உங்களோட கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணிட்டு, உங்களோட இமேஜ டவுன்லோட் பண்ணிட்டு, இந்த ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த ஃபோல்டருக்குள்ளார உங்களோட இமேஜ நீங்க கொண்டு வந்து வச்சிரணும். அப்புறம் அதோட பாத் இருக்குல்ல, பாத்த எடுத்துட்டு வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். அத நம்ம இப்ப எப்படின்னு பார்ப்போம். ஆ நான் இந்த இமேஜ் எனக்கு புடிச்சிருக்கு. இந்த இமேஜ நான் டவுன்லோட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். சேவ் அஸ் குடுத்துட்டு, இமேஜ சேவ் அஸ் குடுக்குறேன். டெஸ்க்டாப்ல தான் என்னோட எக்ஸாம்பிள்ங்கிற ஃபோல்டர வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இத ஓப்பன் பண்ணி இங்க நான் சேவ் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆயிட்டுருக்கு. டவுன்லோட் ஆன உடனே ஓ! ஓகே. சாரி இது நமக்கு நெறைய டவுன்லோட் ஆயிடுச்சு. இத நம்ம டெலீட் பண்ணிருவோம். ஓகே. டெலீட் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு இந்த பர்ட்டிகுலர் இமேஜ் வந்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் இமேஜஸ் குடுத்துட்டு, நான் இங்க அத சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணோனே எனக்கு இங்க பாருங்க. எனக்கு இந்த இமேஜ் oip.webp அப்படின்னு ஒரு இம் அ எனக்கு ஒரு இமேஜ் ஃபைல் இங்க வந்துருச்சு.
இப்போ இத நம்ம இங்க கொண்டு வருவோம். பை ஸ்பெசிஃபையிங் த இமேஜ் பாத். இமேஜ் பாத்த நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோமா? அதே மாரி தான். இப்ப பாருங்க, நான் இத ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துட்டு IMG அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? SRC அப்படின்னு ஒரு சோர்ஸ் கொடுக்கணும். சோர்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, எனக்கு இந்த பர்ட்டிகுலர் HTML ஃபைல் இண்டெக்ஸ் ஃபைல் வந்துட்டு எக்ஸாம்பிள்ங்கிற ஃபோல்டருக்குள்ளார இருக்கா? எக்ஸாம்பிள்ங்கிற ஃபோல்டருக்குள்ளார index.htmlன்னு இருக்கு. அதே ஃபோல்டருக்குள்ளார உங்க இமேஜும் இருந்துச்சு அப்படின்னா, டாட் டாட்னா கரண்ட் டிரெக்டரி. கரண்ட் டிரெக்டரினா உங்க ஃபைல் எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அதை ஸ்பெசிஃபை பண்றதுக்கு நம்ம ஒரு டாட் வைப்போம். டாட் வச்சு ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ஃபோல்டர்ல உங்க ஃபைல் எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அந்த ஃபோல்டருக்குள்ளார வேற என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கு அப்படின்னு அது இங்க ஸ்பெசிஃபை ஆகும். இங்க அது காமிக்கும். அப்போ நமக்கு இந்த பர்ட்டிகுலர் OIPங்கிற இந்த இமேஜ் தானே வேணும். இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு இப்போ அந்த இமேஜ் நம்ம கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்க பாருங்க, அந்த இமேஜ் இங்க வந்திருக்கும். இங்க பாருங்க, இந்த இமேஜ் தானே நம்ம கொண்டு வர வச்சோம். இங்க பாருங்க, இந்த இமேஜ் தானே. ஸோ அந்த இமேஜ் இப்போ வந்துருச்சு. எனக்கு இப்போ சப்போஸ் இன்னொன்று இந்த சோர்ஸுங்கிற ஆட்ரிபியூட் தவிர இன்னொன்று ஒரு ஆட்ரிபியூட்டும் இமேஜ் டேக் இருக்கு. ALT அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அது எதுக்குன்னா, சப்போஸ் உங்களோட ப்ரௌசரால உங்களோட இமேஜ் ரிசோர்ஸை லொக்கேட் பண்ண முடியல, எங்க இருக்கு இமேஜ், எங்க இருக்குன்னு தெரியல. அதுக்கு இமேஜ் டேக் இருக்குன்னு தெரியுது. ஆனால் சோர்ஸ் இருக்குன்னு தெரியுது. ஆனால் சோர்ஸ்குள்ளார நீங்க சப்போஸ் தப்பா ஒரு இமேஜ் பார்த்து கொடுத்துருக்கீங்க, தப்பான ஒரு லிங்க் கொடுத்துருக்கீங்க, இல்லை இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ரிசோர்ஸை வந்துட்டு அதால லொக்கேட் பண்ண முடியல அப்படின்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இந்த 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 லெஃப்ட் சைட்ல இந்த இது இருக்குல்ல, இதை கொண்டு வந்துடும். எனக்கு அதுக்கு பக்கத்துல எனக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் அப்படி பாஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆல்ட்டுங்கிற ஆட்ரிபியூட்டை நம்ம யூஸ் பண்ணோம். இங்க பாருங்க, நான் ஆல்ட்ன்னு கொடுத்து எரர்னு கொடுத்துக்கிறேன். ஆல்ட்ன்னு கொடுத்து எரர்னு கொடுத்து நான் அதை சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த இந்த இமேஜ் பார்த்து நம்ம வேணுக்குன்னுமே தப்பா கொடுப்போம். தப்பா கொடுத்தா இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி இங்க பார்க்க ஒரே நிமிஷம். நம்ம லைனை பிரேக் பண்ணிப்போம். லைனை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணுவோம்? BR டேக் யூஸ் பண்ணுவோம். BRங்கிற டேகை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்த லைனுக்கு இந்த இமேஜ் அடுத்த லைனுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இமேஜ் பார்த்து தப்பா இருக்கனால என்ன ஆயிடுச்சு, ஆல்டர்னேட்டிவ்னா நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த டெக்ஸ்ட் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஓகே. இப்போ உங்களுக்கு இமேஜும் நீங்கள் எப்படி எம்பர்ட் பண்ணணும், லிங்க் யூஸ் பண்ணி எம்பர்ட் பண்ண தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு பார்த்து வச்சு உங்களுக்கு எம்பர்ட் பண்ண தெரிஞ்சிச்சு. நான் இப்போ பார்த்து கரெக்ட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது இந்த இதுக்குள்ள? உங்களுக்கு ஒரு யூடியூப் வீடியோ இருக்கு. எனக்கு இப்போ யூடியூப் வீடியோவை நான் எம்பர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம், இங்கே நான் ஒரு கமெண்ட் கொடுத்துக்கிறேன். கமெண்ட்டுக்குள்ள iframe அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இந்த iframeங்கிறது டேக். ஓகே. இப்போ ஒரு யூடியூப் வீடியோவுக்கு இந்த iframeங்கிற டேக் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, iframe அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி இன்னொன்று இங்கே BR டேக் ஒன்று யூஸ் பண்ணிப்போம். BR டேக் யூஸ் பண்ணி லைனை பிரேக் பண்ணிப்போம். இது கீழே வந்துருச்சு. இப்போ iframeன்னு இப்போ இங்கே இருந்தது, இப்போ இங்கே வந்துருச்சு. iframeனா உங்களோட வெப்பேஜுக்குள்ளார இன்னொன்று ஒரு வெப்பேஜை எம்பர்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம iframe யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ நம்மளோட யூடியூப் வீடியோ எடுத்துப்போம். யூடியூப் சேனலில் இப்போ நம்ம யூடியூப் வீடியோ நம்மளோட இம்பல்ஸ் கோடிங் கிளப் எடுத்தோமே, இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோவை நம்மளோட வெப்பேஜுக்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இங்கே ஷேருங்கிற பட்டன் இருக்குல்ல, அந்த ஷேருங்கிற பட்டனை இங்கே பார்த்தீங்கன்னா எம்பர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். HTML மாதிரி இந்த டேக் மாதிரி தெரியுதா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த உங்களோட ப்ரௌசரு உங்களுக்கு ஒரு iframeக்கான அந்த கோடை உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ இந்த கோடை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களோட அதாவது உங்களோட HTML ஃபைலில் நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இது எனக்கு ரொம்ப தூரமாக ரைட் சைடில் போகுது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் டாக்குமெண்ட் அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருக்கா, இந்த ஃபார்மேட் டாக்குமெண்ட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு அந்த லைனை பிரேக் பண்ணி எனக்கு கொஞ்சம் சின்னதாக தந்துடும்.
இப்போ பாருங்க, ஐ ஃப்ரேம் நான்ட்டு அந்த ஷேருங்கிற பட்டனை கிளிக் பண்ணி எம்பெடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனக்கு அது கோடு குடுத்துச்சு. அத நான் எடுத்துட்டு வந்து இங்க நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் வேற எதுவுமே பண்ணல. இங்க பாருங்க லிங்க்கும் அது குடுத்துருக்கு. ஸோ இத சேவ் பண்ணிட்டு நம்மளோட வெப் பேஜ்ல இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சேவ் பண்ணிக்கிறேன். பாருங்க. உங்களுக்கு இப்ப யூடியூப் வீடியோவும் என்ன ஆயிருச்சு? வந்துருச்சு. நம்மளோட வெப் பேஜ்ல நம்மளோட யூடியூப் வீடியோவ நம்ம இப்ப எம்பெட் பண்ணிட்டோம். இத நீங்க கிளிக் பண்ணி இப்ப நீங்க வீடியோவ பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா? இது நம்மளோட போன வீடியோ. ஓகேவா? ஸோ ஸோ இப்ப நான் நார்மலா பேசிக்கா என்னென்ன டேக் இருக்கு? டேக்னா என்ன? இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நம்ம பிராக்டிகலா கோட் பண்ணியே பார்த்தாச்சு. ரைட் சைட்ல நம்ம விஎஸ் கோட வச்சுட்டு, லெஃப்ட் சைட்ல அதுக்கான அவுட்புட்ட பார்த்துட்டே நம்ம இந்த செஷன இப்போ இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? எனக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இதே மாரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, லெஃப்ட் சைட்ல உங்களோட ப்ரௌசரையும், ரைட் சைட்ல உங்களோட விஎஸ் கோடையும் வச்சுட்டு, ஒவ்வொரு டேக்கா டைப் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு லைக் அது பை ஹார்ட் ஆகும். இந்த டேக் பை ஹார்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ட்யூஷன் பில்ட் ஆகணும். சரி இந்த டேக்லாம் இருக்கு, இந்த டேக்லாம் இருக்குன்னு. எனக்கே இதுவரைக்கும் HTML டேக்ல எவ்வளோ டேக் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தேவைப்படுற முக்கியமான டேக் எனக்கு தெரியும். எனக்கு அதுக்கு மேல ஏதாவது யூஸ் கேஸ் வருதுன்னா, அப்ப மட்டும் நான் அந்த டேக்க டக்குன்னு ChatGPTல போட்டு எனக்கு இந்த யூஸ் கேஸ் இருக்கு. இதுக்கு என்ன டேக் வேணும்? என்ன டேக் யூஸ் பண்ணணும் அப்டின்னா, ChatGPTல ப்ராம்ப்ட் பண்ணி நான் அத பார்த்துப்பேன். டெவலப்பர்ஸ் எல்லாமே அப்படிதான் பண்ணணும். எல்லாத்தையும் உட்கார்ந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ப்ராசஸ மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நீங்க என்ன வெப்சைட் எவ்வளோ பெரிய வெப்சைட்டு எந்த ஆப்னாலும் எதுனாலும் நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். இந்த பேசிக் எலிமெண்ட்ஸ பத்தி முடிச்சுப்போம். நான் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் டேக் இருக்கு. ஃபார்ம் டேக், டேபிள் டேக், அப்புறம் பிளாக் எலிமெண்ட்ஸ், இன்லைன் எலிமெண்ட்ஸ்னு ஒரு 4 விஷயம் இருக்கு. இத நான் இன்னும் ஒரு 2 வீடியோல கவர் பண்ணிட்டு HTML இதோட முடிச்சுப்போம். ஓகேவா? நீங்களும் உங்களோட சைட்ல ChatGPTல W3 ஸ்கூல்ஸ்னு இருக்கும். W3 ஸ்கூல்ஸ் காமிக்கிறேன். W3 ஸ்கூல்ஸ் HTML அப்படின்னு டைப் பண்ணி இந்த டுட்டோரியல் வெப்சைட்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு இங்க HTML டாக்குமெண்டேஷன் கிடைக்கும். நீங்க அத படிச்சு கூட இங்க பாருங்க. நெறைய ஆட்ரிபியூட்ஸ், எலிமெண்ட்ஸ், பேராகிராஃப் இப்படி நெறைய உங்களுக்கு HTML பத்தி சொல்லும். நீங்க HTML எலிமெண்ட், ஆட்ரிபியூட், ஹெட்டிங், பேராகிராஃப் இத 4 பார்த்தாலே 4 பார்த்துட்டு இங்க பாருங்க இமேஜ், டேபிள், லிஸ்ட்லாம் நான் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த டிவ் இது மாரி ஒரு 4, 5 விஷயம் மட்டும் இருக்கு. நான் இன்னும் ஒரு 2 கிளாஸ்க்கு அப்புறம் லைக் அடுத்த 2 வீடியோல நான் உங்களுக்கு இத பத்தி சொல்றேன். ஓகேவா? இப்பொழுதைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்து அடுத்து என்ன பண்றீங்கன்னா, நான் சொன்ன டேக்கையே திரும்பி யூஸ் பண்ணி பாருங்க. பிளஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, இந்த W3 ஸ்கூல்ஸ் போய் நெறைய டேக் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ தேங்க் யூ.